எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரெயின் பாயிண்டர். இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னா, ப்ரோக்ராமிங் முழுக்க முழுக்க நம்ம கத்துக்கலாம். ஏ டு இசட் ரியலி அப்டேட்டடான என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எப்படி எப்படிலாம் அப்டேட்டடான கோடிங்ஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த சேனல்ல சொல்லிக் கொடுக்கப்படும். இதுல சேனல்ல பார்த்தீங்கன்னா, மெயினா என்னன்னா, இந்த காசை குடுத்து ஜாவா, சி சொல்லித் தரோம், பைத்தான் சொல்லித் தரோம், ஜாவா சொல்லிக் குடுக்குறோம், பிக் டேட்டா இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா, கன்டென்ட் வரும். பட் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. அதை தெரிஞ்சாதான் நீங்க கம்பெனில செலக்ட் ஆக முடியும். ஸோ காலேஜுக்கு போனாலும் சில இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மெயினா போர்ஷன்ஸ் முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து காலேஜில் ஏதோ ஒரு காலேஜுக்கு போனீங்கன்னா, சிஎஸ், ஐடி இந்த 2 பிரான்ச்ல ஏதோ ஒரு கிளாஸ்ல போனீங்கன்னா, இந்த கோடிங் பண்றவங்க, அந்த கோடர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ 3 பேர் 2 பேர் தான் இருப்பாங்க கிளாஸுக்கே. அவ்வளோதான் இருப்பாங்க. மித்தவங்க வந்து இந்த ஃபோட்டோஷாப் இதுக்கு போயிடுவாங்க. கிராஃபிக் டிசைனிங் அந்த மாதிரி போயிடுவாங்க. யூஎக்ஸ், யூஐ டிசைனிங் அந்த மாதிரி போயிடுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஒன்றுமே தெரிய வராது. டிகிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து மெயினாக இந்த கோடிங் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கால் சென்டர் வேலைக்கு போகிறது, நைட் ஷிஃப்ட் போகிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கோடிங் படிச்சுட்டா நல்ல ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, இந்த ஃப்ரெஷ் டெஸ்க் இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ், கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கிறாங்க. இப்போ ஆப்பிள் கூட ரீசெண்டாக அவர் டிம் குக் சொல்லியிருக்காரு, கோ ஃபவுண்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டிகிரி இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஸ்கில் இருந்தால் நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக இந்த கோடிங் அந்த பர்பஸ் தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, சியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சி தான். எந்த காலேஜ் போனாலும் போர்ஷன்ஸ் ஃபஸ்ட் சி தான் இருக்கும். சி படித்தா தான் அடுத்தடுத்தது உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஜாவா படிக்கலாம் முடியாதுன்னா இல்லை, படிக்கலாம். சியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா மற்றதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ரூல் பண்ண போகிறது இந்த பைத்தான் தான். பிக் டேட்டா, டேட்டா அனாலிசிஸ், பிக் டேட்டா அந்த மாதிரி அதெல்லாம் நீங்கள் பைத்தான் வச்சு தான் படிக்க முடியும். ஸோ சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே ரியல் டைம் பேஸ்ட், ரியல் டைம் அப்ளிகேஷனாக சொல்லிக் கொடுக்கப்படும். எல்லாமே பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் அப்படின்னு 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா சப்ஜெக்டோட ரியல் டைம் அப்ளிகேஷன் சொல்லிக் கொடுக்கும். மேத்தமேட்டிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட், டெக் நியூஸு. முக்கியமாக இன்னொன்று என்னென்னா, இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வெளியிருந்து வாங்குவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் 3000 ரூபாய் 5000 ரூபான்னு வாங்குவாங்க. ஒன்றுமே இருக்காது, அந்த ப்ராஜெக்டில் ஒன்றுமே இருக்காது. நானாக பண்ணும்போது அப்படிதான். ஸோ நான் தனியாக அதை ஓனாக தான் பண்ணேன். நான் வந்து ஜாவாவில் பண்ணேன், நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணேன். ஸோ சில பேர் வெளியிருந்து காசு கொடுத்து வாங்கலாம். அதுக்கு இதே வேண்டாம், அந்த மாதிரி போகவே வேண்டாம். இதை நீங்கள் படிச்சிங்கனாவே நான் இதோட கைட் பண்ணுவேன். இதில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐடியாஸை நீங்கள் எடுக்கலாம். உங்களோட டாப்பிக்கை நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு பிடிச்சது இதில் படிக்கிறத உங்களுக்கு தோன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து ஏதோ ஒரு கோடிங், ஒரு சால்விங் ப்ராப்ளம் கொடுத்தா நீங்கள் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இது வந்து தரமாக சொல்லி கொடுக்கப்படும். ஸோ இந்த சேனலோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோடிங், அனாலிசிஸ், அல்காரிதம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொருத்தர் வருவார், அவர் வந்து ஜாவா அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ.